அரண்மனையில் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருந்த யூதனாகிய மொர்தெகாய். இப்படி இந்த வார்த்தை எப்படி சொல்கிறேன், மொர்தெகாயே, நீ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருப்பது இதுதான் கடைசி. எப்படி 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 அரண்மனையின் வாசல் உட்கார்ந்திருப்பது இதுதான் கடைசி. இனி நீ உட்கார்ந்திருக்க போவது வாசலில் அல்ல, இனி நீ உட்கார்ந்திருக்க போவது சிங்காசனத்திலே. ஏன்னா சத்துருவின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டது. நான் சிலரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ இதுவரைக்கும் இருந்த அனுபவத்தை இருப்பது இதுதான் கடைசி. இனி நீ உட்கார போகுவது உள்ளே 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 சிங்காசனத்தில் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இருக்கையிலே. ஏனென்றால் உனக்கான வாசலை கர்த்தர் இந்த பகலை திறந்து விட்டார். ஓஹோ யோ 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 ஓ ராகபா ஷகன ஹர்கல பஹல்மனா ரே பலகதரா ரே மாஷகன. சொல்லுங்க, தலைக்கு மேல கையை வைத்து, எனக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஒரு முறை கூட ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளும் சொல்லுங்க, எனக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஆமே, கையை எடுக்காதுங்க. அடுத்து சொல்லுங்க, சத்துருவின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு முறை கூட சத்துருவின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. ஆமே, விசுவாசிச்சா இப்போ கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. எப்போ காரியம் மாறுதலாக முடிஞ்சோ, ஆமானுக்குரியதெல்லாம் இப்போ யாருடைய கரத்தில் வந்து சேர்ந்தது? வெரி குட், மொர்தெகாய் கரத்தில். அதை நான் இப்படி சொல்கிறேன், ஆமானிடத்தில் பார்த்த மேன்மை. இப்போது முதல்ல ராஜாவும் ஆமானும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க, விருந்து உண்டாங்க. இப்போ காரியம் மாறுதலாக முடிந்த போது இப்போ ஆமான் இருந்த சீட்டில் இப்போ யார் உட்கார்ந்துருக்கிறா? மொர்தெகாய் உட்கார்ந்துருக்கிறான். அப்பா, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அவன் சிந்தனைப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். மற்றவர்களிடத்தில் பார்த்த மேன்மை அவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா கர்த்தர் வாசலை திறந்துட்டார். ஆமானிடத்தில் ஆமான் நல்ல வஸ்திரம் உடுத்திருப்பான், ராஜாவோடு பந்து விருந்து உண்ணுவான், மோதிரம் அவன் கையில் இருக்கிறது, ராஜாவுடைய மோதிரம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் பார்த்து வாசலே உட்கார்ந்துருந்த மொர்தெகாய்க்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆமானிடத்தில் பார்த்த மேன்மைகள், ராஜாவிடத்தில் பார்த்த மேன்மைகள், அரண்மனையில் பார்த்த மேன்மைகள் எல்லாம் இப்போ அவன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டது. நான் இப்படி உங்களை பார்த்து தைரியமாக சொல்லுகிறேன், மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்க போகிறது. நான் மற்றவரிடத்தில் பார்த்ததை கர்த்தர் என் வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். அது என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரு. அது நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது. அதை ஒருவரால் தடை செய்ய முடியாது. காரணம், எனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானி சர்வஞானியே உம்மையாரா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவரிடத்தில் சத்தம் சொல்லுங்க, மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென் 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 ஆமென். விசுவாசிக்கிறவங்க இது உண்மை. அதாவது மொர்தெகாய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தானோ, இப்போ அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா அவன் வாழ்க்கையில் என்ன செய்தது? நடக்க ஆரம்பித்தது. விசுவாசிச்சா சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. மொர்தெகாய் ராஜ 11வது வசனம் வாசிக்க வேண்டாம். மொர்தெகாய் ராஜ
வஸ்திரத்தை பார்த்தான். இப்பொழுது அவன் ராஜ வஸ்திரத்தை தரிப்பிக்க ஆரம்பித்தான். இப்போ குதிரையில் ராஜா போனதை பார்த்தான். இப்போ யாரும் குதிரையில் போக ஆரம்பித்தாச்சு. மொர்தெகாய் குதிரையில் போக ஆரம்பித்தான். ஆமே, மற்றவர்கள் அலங்கரிக்கப்பட்டதை மொர்தெகாய் பார்த்தான். இப்பொழுது அவன் அலங்கரிக்கப்படுகிறான். மற்றவர்கள் நகர வீதியிலே உலாவுவதை பார்த்தான். இப்பொழுது அவன் நகர வீதியிலே உலாவ ஆரம்பிக்கிறான். ராஜாவுக்கு மேன்மை இப்படி தான் இருக்கும் என்று அவன் மற்றவர்களை பார்த்து சொன்னான். இப்போ அவனை பார்த்து ஆமான் சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும். அப்படிதானா சார்? அவன் மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மே அவன் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தார் என்றால், நமக்கு மண்டையை திறந்து இந்த வெளிப்பாடை தந்து கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் சொல்ல வைக்கிறார் என்றால், நீ சில மேன்மையை பார்த்து கொட்டாய் விட்டிருக்கலாம். சில மேன்மைகளை பார்த்து நீங்கள் ஏங்கி இருக்கலாம். சில மேன்மைகளை பார்த்து நீங்கள் ஹல்லேலூயா தாகத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அது உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தர் அதை நடப்பிக்க போகிறார். காரணம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க, மற்றவரிடத்தில் பார்த்த மேன்மையை. சில நல்ல வீடு கட்டி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீ எழுதி வச்சுக்கோ, உன்னை ஒரு நாள் அப்படிப்பட்ட வீட்டில் கர்த்தர் உட்கார வைப்பார். ஐயோ ஐயோ ஐயோ. சில நல்ல வாகனத்தில் போவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அதே போன்ற ஒரு சொந்த வாகனத்தை தந்து கர்த்தர் பிரயாணம் பண்ண வைப்பாரு. ஐயோ ஐயோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அட்மாஸ்பியர் மாறுது. சிலர் உன்னதமான இடத்துல இருப்பதை நீங்க பார்த்து ஏங்கி இருக்கலாம். சபையை நீ விசுவாசிக்க முடியும் என்றால் அந்த உன்னதமான இடத்துல கர்த்தர் உட்கார வைப்பாரு.